Hi friends, welcome to ஜீவிதா சஹாம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா பால் பாயசம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. இது நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சூடாகிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்சி திராட்சை சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு திராட்சைலாம் நல்லா வறுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல சேமியா, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இதே போல் ப்ரௌனாக மாறின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சிம்மில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுக்கலாங்க. இப்போது நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு சேமியா எல்லாம். இப்போ நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ 2 ஏலக்காய் இதே போல் தட்டி சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாங்க. ஜீனி சேர்த்துட்டு நல்லா ஜீனிலாம் கரையும் மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால்லாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சையை அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பால் பாயசம் நம்ம ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செய்யும் பொழுது பால் பாயசம் ரொம்பவே கெட்டியாகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.